வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாரா, ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அண்ட் டேரோ கார்ட் ரீடர். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசிக்கான அகாஷிக் கைடன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய தருணத்தில் சுச்சுவேஷனில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஏஞ்சல்ஸ் மெசேஜஸ் வருதுன்றதையும் அண்ட் நீங்கள் எந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணால் உங்களோட லைஃப்பில் பெஸ்ட்டான ஒரு பொசிஷன் போக முடியும், பிரச்சனைகள் வந்து விடுபட முடியும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கைடன்ஸை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய டாபிக்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சாரா டேரோ அனதர் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிலும் நிறைய விதமான டேரோ ரீடிங்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரியான பர்சனல் ரீடிங், ஹீலிங் இதெல்லாம் வேணும்னா நீங்கள் டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மகர ராசி இப்போ உங்களுக்கான யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மகரம், திஸ் இஸ் a blessing in disguise. We have don't settle for less. Okay. I have Archangel Michael is with you now. Open up to your spiritual gifts. Archangel Michael உங்களோட இருக்காங்க. ஏஞ்சல்ஸ், தமிழ் கடவுள் முருகப்பெருமான் உங்களோட இருக்காங்க. ஈவன் உங்களால் அவங்க உங்களோட இருக்கிறத பார்க்கவோ உணரவோ கூட முடியாது, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க இப்போ சொல்லும் போது கூட பிலீவ் பண்ண கூட முடியாது. ஆனால் அதான் உண்மை, அவங்க உங்களோட இருக்கிறாங்க. முருகர் உங்களோட இருக்காரு. ஆர்ச்சேஞ்சல் மைக்கேல், ஏஞ்சல் ரெண்டும் ஒன்று தான், ஒருத்தர் தான், ஒரு எனர்ஜி தான். முருகர் உங்களோட இருக்கிறாரு. அப்போது ஆக்டிவாக இருங்க. எந்த மாதிரியான சுச்சுவேஷன்லையும் ஆக்டிவாக இருங்க. ஏன்னா முருகரே உங்களோட இருக்கிறான்ற போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஆக்டிவாக இருக்கணும், ஆக்டிவாக ஒர்க் பண்ணணும், ஆக்டிவாக உங்களுடைய வேலைகள் கடமைகளை சிறப்பாக செய்யணும். மற்றது எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். அண்ட் எதை பற்றியும் கிவ் அப் பண்ண வேண்டாம். எந்த விஷயங்களும் கிவ் அப் பண்ணாதீங்க. நீங்கள் முருகருடைய குழந்தை, டிவைனுடைய குழந்தை, எதை பற்றியும் கிவ் அப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏஞ்சல்ஸுடைய பிளஸிங் கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. ஏன் மற்றவங்களுக்காக நீங்கள் உங்களை குறைச்சிக்கிறீங்க? ஸோ உங்களுக்கு நிறைய விதமான ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் இருக்குது. உங்களோட ட்ரூ நேச்சரை ஸ்பிரிச்சுவலோட கனெக்டடாக இதாக இருக்கும். உங்களோட கேரக்டரிஸ்டிக்காக இருக்கட்டும், நேச்சராக இருக்கட்டும், ஆன்மீகத்தோட கனெக்டடாக தான் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ விதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு தகுதியான ஒரு சோலாக மாறணும் இல்லையா? அதை ரிசீவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆன்ம வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். சில டைம் பொறுமையாகவும் நம்பிக்கையோடையும் இருங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அச்சீவ்மெண்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு இருக்கீங்க. ஆனால் அதுக்கான பொறுமையும் நம்பிக்கையும் ரொம்ப லேக்கிங்காக இருக்குது. அதனால் கைவிட்டலாம்னு நினைக்கிறீங்க. ஆன்மீக ரீதியாக கூட சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. லைஃப்பில் வேறு விதமான டைமென்ஷன் வேணும்னு நினைக்கிறீங்க, கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கான பொறுமை, நம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். ஏன்னா முருகரே உங்களோட இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வேணும். அது இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக ஸ்பிரிச்சுவலி வரக்கூடிய கிஃப்டை ரிசீவ் பண்ண முடியும். அந்த கிஃப்ட் உங்களுடைய சக்ஸஸாக கூட இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழல்லையும் பொறுமை, நிதானத்தை கடைபிடிங்க. எந்த விதமான கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடும். ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கிற விஷயங்கள் கூட உங்களை நோக்கி வரும். நல்ல விஷயங்கள், தொலைதூர கனவுகள் கூட உங்களுக்கு நிறைவேறும். அந்த அளவுக்கு ஒரு பிளெஸிங்ஸ் இருக்குது, அந்த அளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் கிஃப்ட் இருக்குது. ஸோ அப்போ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற விதமாக அதை
ரிசீவ் பண்ணுற விதமாக நீங்கள் சில விஷயங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும், சில விஷயங்களை மாற்றிக்கணும், ப்ரெசண்ட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும். அண்ட் முருகர் உங்களோட துணையாக இருக்காருன்ற நம்பிக்கை, தைரியம் உங்களுக்கு இருக்கணும். ஆக்டிவாக செய்யக்கூடிய காரியங்களில் ஆக்டிவாக இருக்கணும். உங்களோட கடமைகளை ரொம்ப முனைப்போடு செய்யணும் அப்படின்றது உங்களுக்கான ஒரு மெசேஜாக வருது. ஸோ மகரம் உங்களுக்கு வரக்கூடிய ஸ்பெஷல் கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மகரம் given to passion. Ground and center. ஸோ உங்களுடைய லைஃப்பை வந்து சுவாரஸ்யமாக்குங்க, என்ஜாய் பண்ணி வாழ பாருங்க, ரசித்து வாழ பாருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எர்த் மேஜிக். கண்டிப்பாக எல்லா விதமான பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஐம்பூதத்தினுடைய பிளஸ்ஸிங்ஸ் கூட எனக்கு இங்கே தெரியுது. ஐம்பூதத்தினுடைய பிளஸ்ஸிங்ஸ் கூட உங்களுக்கு இருக்கு. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்போர்ட்டிவாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், ப்ளசன்டபுளாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அமைதின்றது நிம்மதி, நிம்மதி நிம்மதி கலந்த ஒரு அமைதியாக இருக்கணும். சி ஃபயர், எர்த், ஏர், இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐம்பூதத்தினுடைய பிளெஸிங்ஸ் இருக்கு. ஏன்னா டிவைனுடைய குழந்தை இல்லையா, முருகருடைய பிள்ளை இல்லையா, பிளெஸிங்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கான விஷயங்களை பண்ணுங்க. விளக்கேற்றி வழிபடுங்க, கோவில் போய் விளக்கேற்றுங்க, நல்ல விஷயங்களை செய்யுங்க, நேச்சர் பிளேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நேச்சர்லேருந்து சில மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க, இயற்கையோட இயற்கையாக கலந்து இருங்க, பார்க்கில் நடங்க. பக்கத்தில் சிட்டியில் இருக்கீங்கன்னா பக்கத்தில் இருக்க பார்க்கில் டெய்லியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வில்லேஜ் சைடில் இருக்கீங்கன்னா, ஹில் ஸ்டேஷனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கனெக்டடாக இருங்க. நேச்சரோடு உட்காந்து உங்களுடைய வேலைகளை கூட, ஒரு ப்ராஜெக்ட் செய்றீங்கன்னா கூட நேச்சர் பிளேஸில் உட்காந்து, இயற்கையான பிளேஸில் உட்காந்து அதை பற்றி யோசிங்க, அதை பற்றி பிளான் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். இதெல்லாம் செய்யும் போது நீங்கள் நேச்சரோட எவ்வளோக்கு எவ்வளோ கனெக்டடாக இருக்கீங்களோ உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் என்னன்றது தெரியும். உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான மாற்றங்கள், மாறுதல்கள் எல்லாமே உங்களுக்குள்ள இருந்தே வரும். அதே அளவிலான பொறுமை, நிதானம், நம்பிக்கை எல்லாமே கிடைக்கும். ஸோ உங்களை சுற்றி எல்லா விதமான சோல்ஸும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா சோல்ஸும் உங்களோட கனெக்டாக இருக்குது, பாசிட்டிவிட்டியை கொடுக்குது உங்களுக்கு அப்படின்றது கூட உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கணும். ஓகே. அண்ட் பௌர்ணமி தினத்தில் கூட ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். ஏதாவது பூஜைகள், ப்ரேயர் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். அடிக்கடி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. பாட்டு பாடுறது, டான்ஸ் பண்ணுறது, சாப்பிட்றது, சமைக்கிறது, கதை எழுதுறது, ட்ரா பண்ணுறது, எதுவோ ஆர்ட் எதுவாக இருந்தாலும் பிடிச்ச விஷயங்களை அடிக்கடி பண்ணுங்கள். அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு இப்போது அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்றது தான் உங்களுக்கு வரக்கூடிய கைடன்ஸாக இருக்குது. ஸோ மகர ராசி உங்களுக்கான அகாஷிக் கைடன்ஸ் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக், விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.